ஜெயகின் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏரோ கோயம்புத்தூர் அண்ட் சென்னை ஏரோக்கான ஃபைனல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டுக்குள்ள இந்த பிடிஎஃப் எல்லாமே இருக்கும். இந்த பிடிஎஃப் நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளா இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏரோ கோயம்புத்தூர் அண்ட் சென்னை ஏரோ எல்லா ஏரோக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது கோயம்புத்தூர் ஏரோக்கான ஜிடி ட்ரேடு கிளர்க் நர்சிங் அசிஸ்டன்ட் எல்லாமே தனித்தனியா வந்து பாத்தீங்க அப்படின்ட்டாங்க. இப்ப ஏரோ கோயம்புத்தூர்ல எவ்வளவு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 603 பேர் ஜிடில செலக்ட் ஆயிருக்காங்க. டெக்ல வந்து ஒரு 15 பேரும், 10th ட்ரேட்ல ஒரு 14 பேரும், டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 630 மேல வேகன்சி எடுத்திருக்காங்க. இது ரொம்பவே அதிகமான வேகன்சி தான். நான் வந்து ஒரு 500ல இருந்து 550 வேகன்சி இருக்குன்னு எனக்கு சொல்லியிருந்தேன். ஆனா வந்து ஒரு 600 பிளஸே வந்துருச்சு. கண்டிப்பா எல்லாருமே வந்து பிசிக்கல் பாஸ் ஆன எல்லாருமே செலக்ட் ஆயிருக்காங்க. முக்காவாசி நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த பிசிக்கலுக்கு அதாவது ஃபைனல் ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே முக்காவாசி செலக்ட் ஆயிருக்கணும். அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ஏரோ கோயம்புத்தூர்ல சென்னை ஏரோலையும் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஏரோ சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 479 பேர் ஜிடில செலக்ட் ஆயிருக்காங்க. டெக்ல 11 பேரும், 10th ட்ரேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 பேரும் செலக்ட் ஆயிருக்காங்க. இதை நீங்க சர்ச் பண்ணி எல்லாம் பார்க்காதீங்க. உங்களுடைய நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோல் நம்பர் 1 by 1 செக் பண்ணி பாருங்க. ஏன்னா சர்ச் பண்ணா ஒரு எல்லா டேட்டாவும் கிடைக்கிறது இல்லை, ஓகேங்களா? அதனால ஒவ்வொரு நம்பரா லைன் பை லைனா பாருங்க, ஓகேங்களா? கண்டிப்பா இந்த வேகன்சி போன வருஷத்தோட ரொம்ப அதிகம். நீங்க எக்ஸாம்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணி பிசிக்கல் பாஸ் பண்ணியிருந்த முக்காவாசி பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, ஓகேங்களா? கண்டிப்பா நிறைய பேர் செலக்ட் ஆயிருப்பீங்க, எல்லாருமே செலக்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி செலக்ட் ஆயிருந்தா மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நர்சிங் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு 18 வேகன்சியும், அண்ட் சென்னை ஏரோல ஒரு 9 வேகன்சியும், திருச்சி ஏரோல ஒரு 18 வேகன்சியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் பொறுத்தவரையும் எப்படியும் இதே மாதிரி தான் எடுப்பாங்க. போன வருஷத்தையும் இப்ப கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகம் தான், ஓகேங்களா? கண்டிப்பா எல்லா கோயம்புத்தூர் ஏரோப்போ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல இருக்கு. நீங்க எப்ப ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 15 பிப்ரவரி 2024 நீங்க 15ஆம் தேதி ஏரோ கோயம்புத்தூருக்கு போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணிருங்க. ஏரோ சென்னையா இருந்தா 15ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் ரிப்போர்ட் பண்ணிருங்க, ஓகேங்களா? கண்டிப்பா அதை பத்தின வீடியோ நாங்க தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோல வரும், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.